Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்கினா ஒரு plot free. Call 8939750009. நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு புதுசாக ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பு பற்றிய அறிவிப்பை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு. புவிசார் அரசியலில் இதுதான் ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன கூட்டணி, எதற்காக அந்த கூட்டணியை நெத்தன்யாகு அறிவிச்சிருக்கார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா போர் பரபரப்பு தொத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் தான் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு நெத்தன்யாகு. அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு புதிய கூட்டணியை இஸ்ரேல் தலைமையில் உருவாக்க போகிறோம் அப்படின்ட்டுருக்கார். இந்த கூட்டணிக்கு பெயர் ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்சஸ் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட் அண்ட் மெடிட்டேரியன் அலையன்சஸ் அப்படின்னும் இதுக்கு சொல்கிறாங்க. ஏன் இதை ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு 6 பக்கம் இருக்கும், 6 நோக்கம் இருக்கும், 6 செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறாரு நெத்தன்யாகு. இந்த கூட்டணியில் குறிப்பிட்ட சில அரபு நாடுகள், கிரீஸ், சைப்ரஸு, அதே போல் சில ஆப்பிரிக்க நாடுகள், சில ஆசிய நாடுகள், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில அரபு நாடுகள் உட்பட இந்தியாவும் இந்த கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இந்த கூட்டணி எதற்காக இஸ்ரேல் அமைக்குது அப்படின்னா, அதற்கு சொல்லக்கூடிய நோக்கம் இந்த நாடுகளுக்கு மத்தியில் ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்டு ட்ரேட் அப்புறம் செக்யூரிட்டி கோஆப்ரேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னு புவிசார் அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நெத்தன்யாகு ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க பார்க்குறாரு. அதாவது என்னென்னா, ஒரே நேரத்தில் சன்னி பயங்கரவாத அமைப்புகள், அதே போல் ஷியா அடிப்படைவாத கூட்டமைப்புகள், இது 2ஐயுமே எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் ஈரானுக்கு செக்கும் வைக்கணும், ஹமாஸையும் ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா. இது நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த கூட்டமைப்பை இஸ்ரேல் மட்டுமே ஏற்படுத்தினால் அதை உலகம் நம்பாது. அதற்காகத்தான் இஸ்ரேல் உலகத்திலேயே ஒரு நம்பிக்கைக்குரிய நாடான இந்தியாவை நெத்தன்யாகு உள்ளே இழுக்கிறார் அப்படின்னு சில புவிசார் அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதையே நெத்தன்யாகு இப்போ செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சில புவிசார் அரசியல் நிபுணர்கள் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, காசாவில் ஏராளமான மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து வெளிவரணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த சைடு தனக்கான எதிரிகளுக்கு செக் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்காகத்தான் இந்த ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்சஸை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு நெத்தன்யாகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல இந்த கூட்டணிக்குள்ளே இந்தியா நுழையுமா அப்படிங்க இப்போதைக்கு பிரதமர் மோடி நாங்கள் இஸ்ரேல் கூட நிற்போம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்கார். ஆனால் உண்மையிலே இந்த கூட்டணிக்குள்ளே இந்தியா நிற்குமா அப்படிங்கிறது ஒரு $1 பில்லியன் கேள்வி அப்படிங்கிற விஷயத்தையும் சிலர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணியில் இஸ்ரேல் எதுக்க போகிறது ஈரான். ஏன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு வேணால் எதிரி நாடாக இருக்கலாம், இந்தியாவுக்கு ஈரான் ஒரு நட்பு நாடு. அது மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஸ்லாமிக் நட்பு நாடு இந்தியாவுக்கு. அதை இந்தியா கெடுத்துக்க பார்க்காது. அது மட்டும் இல்லை, ஈரானில் மட்டும்தான் இந்தியாவுக்கு உலகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு இராணுவ பேஸ் ஜப்பார் போர்ட் இருக்குது. அதை இந்தியா கெடுத்துக்க விரும்பாது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே ஆயிலுக்காக ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் நம்பி இருக்க வேணாம். ஏன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க. நாளைக்கு நமக்கு ஒரு 3வது ஒரு நாடு அப்படின்னா ஆயிலுக்காக நமக்கு எப்போவுமே ஈரான் நிற்கும் அப்படிங்கிற விஷயத்துலையும் இந்தியா உறுதியாக இருக்குது. அதனால இந்த கூட்டணிக்குள்ளே இந்தியா நுழையாதுன்னு சிலர் கருத்து சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை, இந்தியா இந்த கூட்டணிக்குள்ளே போய் இந்த ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்சஸை பயன்படுத்தி இஸ்ரேலையும் ஈரானையும் மோத விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இது எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் 25, 26 இந்த 2 தேதிகளில் இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியும்
இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு நடுவில் சமீப காலங்களில் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இராணுவ தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், அதே போல் இப்போ இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணுவதாக இருக்கட்டும், சில தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்கட்டும், இரு நாடுகளுமே மிகப்பெரிய ஆழமான ஒத்துழைப்பை கொண்டுள்ளார்கள். அதனால் இதை எப்படி கையாள போகிறாங்க, இந்தியா இதை எப்படி ராஜதந்திர ரீதியாக கையாள போகுது அப்படிங்கிறது வரும் நாட்களில் தான் தெரிய வரும்.